பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் உதாரணத்துக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வியை வீசுறேன். என் பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. உங்க முதல் கேள்வி என்னவா இருக்கும்? சும்மா பேரன்புல பதில் சொல்லுங்க. எங்க தொலைச்சிங்க கண்டுபிடிச்சு தர போறீங்களா? பேரன்புல கேட்டீங்க. ஓகே, பஸ்ல தொலைச்சிட்டேன். என்னப்பா? சூப்பர், வெரி குட். அதுதான் கேள்வியே. பர்சுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு? 30 ரூபா. என்ன சொல்வீங்க? போனா போட்டும்பீங்கல்ல. நான் விட முடியாது, ஏன்னா பர்சு 30,000 ரூபாய். நமக்கு வேல்யூ பண்ண தெரியலீங்க. எதை வேல்யூ பண்றதுனே நமக்கு தெரியல. ஒருத்தங்களால என்ன பலன்னு நினைக்கிறோம், அவங்களே பலன் தான். பல பேருக்கு தெரியறதே இல்ல. நான் சொல்றேன், லைஃப் இருக்குல்ல, வாழ்க்கை இருக்குல்ல, இதுவே மகிழ்ச்சியானதுங்க. ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலையோ தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ தேட வேண்டிய அவசியம் கிடையாது. லைஃப் itself is sufficient to celebrate. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, இதை விட அற்புதமான விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்? இதோ நான் சொல்லுகிறேன். இதுல ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லட்டுமா? இன்றைக்கு தேதி 6 பிப்ரவரி மாதம் 2023. நீங்க எல்லாரும் வந்து இங்க உட்கார்ந்தீங்க. நானும் வேற எங்கெல்லாம் பயணம் செய்து உங்களை வந்து நாடி நின்றேன். 2-3 மணி நேரமாக நீங்கள் இங்கே காத்திருக்கிறீர்கள். நானும் இங்கே உங்களோடு இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த நேரத்தை மறுபடியும் உங்கள் வாழ்நாள் திரும்பி பார்க்குமா? உங்களால் பெற முடியுமா? பெற முடியாதல்ல. நீங்கள் அறிவுக்காக, சிந்தனைக்காக அதை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என் சிந்தனையை பகிர்வதற்காக அதை தந்து கொண்டிருக்கிறேன். இந்த இரண்டும் சந்திக்கின்ற இந்த வினாடியில் கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் என்பது ஏதோ ஒரு இடத்தில் இல்லை. அவர்கள் நாம் நினைக்கின்றபடி அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோ வேறு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த மேடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் இப்படித்தான் நிகழ்ச்சிகள் நிகழும். ஏதோ ஒன்று நமக்கானது நிகழ்கின்ற பொழுது நாம் அதை மிக முக்கியமானதாக பிடித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் இப்படி சொல்கிறேன், நெவர் நெவர், முக்கியமா லேடிஸ்க்கு சொல்றேன், நெவர் கிவ் அப். ஏது வேணாலும் நடக்கட்டும், நெவர் கிவ் அப். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? கழுத்துல கத்தி வைக்கிற அளவுக்குங்க இஸ்மாயில் அவர்களுக்கு கத்தியில கழுத்துல கத்தி வச்சார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த வினாடி வரைக்கும் இறைவனிடம் இருந்து உதவி வரல. வெச்சதுக்கு அப்புறமா தான் உதவி வந்தது. கடைசி வினாடி எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கடைசி வினாடியில் எந்த மாற்றம் வேண்டுமானாலும் நிகழலாம். நெவர் கிவ் அப். டைம் அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. அடுத்து சொல்கிறேன், தலைக்கறி சமைக்கும் வரைக்கும், தலைக்கறி சமைக்கும் வரைக்கும் சிறு தொண்டருக்கு வந்தவன் சிவன் என்று தெரியாது. சும்மாவா? உடம்பெல்லாம் அறுத்து போட்டாங்க, சமைச்சு கொடுத்துட்டாங்க. வந்த சிவன் தலைக்கறி கேட்டான். திருவெங்காட்டு நங்க போய் தலைக்கறி சமைச்சிட்டு வந்தாங்க. அதுவரைக்கும் சிவன் என்று அவங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நிகழும் வாழ்க்கை. நெருப்பில் இறங்கும் வரைக்கும் சீதைக்கு தெரியாதுங்க இது அணைஞ்சு போகும், அவள் புகழ் பரவும். இந்த வினாடி, கடைசி வினாடி, she never gave up. நானும் கடைசி வினாடிகளை விட்டு கொடுப்பது இல்லை. இப்ப நாம எல்லாருமே இங்க நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. மேடையில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த காட்டில் சில புல்லாங்குழல் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றன, பல மூங்கில்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றன. நினைச்சு பாருங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதேனும் நடக்கிறதுனால நமக்கு என்ன? இதோ நான் வயித்தால கத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்லுகின்ற ஏதோ ஒரு சொல், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கைய தூக்கி கடைசியா கிருஷ்ணான்னு சொல்லும் போது தானே கிருஷ்ணன் வந்தான். அது வரைக்கும் புடவைய கை வச்சுட்டானே மேல, கிருஷ்ணான்னு அப்புறமா தானே கத்துனா. கடைசி வினாடியில கிடைக்குங்க விஷயங்கள். நான் ரொம்ப நுட்பமாக இதை சொல்லுகிறேன். சிலுவையில் அறையப்பட்டு இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று இறுதி மூச்சை அவர் அடக்குனதுக்கு பிறகுதான் அவர் உயிர் தெழுந்தார். கிடைக்கும். வாழ்க்கை சில வாய்ப்புகளை நமக்கு தரும்.
அந்த வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அதை மிக நுட்பமாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், குழந்தைகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குழந்தைகளிடம் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்கள். ஆண்கள் இருக்கிறீர்கள், ஆண்களுக்கு சொல்லுகிறேன், இறைவனிடத்தில் வேட்கை நடத்துகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக வேட்கை நடத்துங்கள். என்ன கேட்பீங்க சாமி கிட்ட? என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். கேட்காதீங்க இனிமேல் அப்படி. ஏன்னா நீங்க வெறுப்பாகிற அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. கேட்கிற கேள்வி தெளிவா கேளுங்க. நான் ஆன்ம மகிழ்வு அடைகின்ற அளவிற்கு அறம் சார்ந்து என் மனைவியும் மக்களும் மகிழ்ச்சியோட இருக்க அருள் செய்வாய் இறைவான்னு டீடைல்டா கேளுங்க. பல நேரங்கள் நமக்கு டீடைலா கேட்கவே தெரியாது. எல்லாரும் சொல்றோங்கிறதுனால சொல்றோம். எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னா, சலாம் சொல்றோம்ல இப்ப முஸ்லிம்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்? வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. என் அண்ணன் கிட்ட இதே மாதிரி சொன்னேன். என் அண்ணன் என்ன தலையில டுக்குன்னு கொட்டி சொன்னா, நீ பெரிய அப்பாட்டாக்கறான்னு கேட்டான். ஏன் அப்படி கேட்கிறேன்னு, நீ சாந்தியும் சமாதானம் உண்டாயிருமா? அப்ப அது என்னது? நீ எனக்கு முன்னால் இருக்கின்றவனிடத்தில் சொல்லுகின்ற சொல் அது அல்ல, அது இறைவனிடத்தில் சொல்லுகிறாய். யா அல்லாஹ், நான் சந்திக்க இந்த நபரின் மீது நீ தயவு செய்து உன் வல்ல சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுப்பாயாக என்று நான் இறைவனிடத்தில் நடத்தும் இறை வேட்கையை தவிர எனக்கு முன்னால் நின்று பேசுகிறவர்களிடம் நான் பேசுகின்ற சொல் அது அல்ல. இந்த புரிதல் நமக்கு இருந்தால் சொல் எவ்வளவு கவனமாக வரும். பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், சொல்லிலே நமக்கு கவனம் இல்லை. நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு தெரிய இல்லை. நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க, 58 மார்க் தாங்க வாங்கினேன். செகண்ட் கிளாஸ் தான் என்னுடைய BA. ஆனா UGC இது MA ஜாயின் பண்றதுக்கு 55% இருந்தா போதும். MA ஜாயின் பண்ணிட்டேன். MA ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன். UGC கிளியர் பண்ணிட்டேன். PhD முடிச்சிட்டேன். நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குற பொண்ணு கிடையாது. சுமாரா படிக்கிற பொண்ணு, 10th ரேங்க். பல நேரங்களில் 1, 2ல ஃபெயில் ஆயிருவேன் சார். மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிருவேன். மறுபடியும் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன். ஆனா ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் புத்தியில போயிடுச்சு. ஃபெயில் ஆனா நீ வாங்குற சர்டிபிகேட்டால நாக்க கூட வலிக்க முடியாது. பாஸ் பண்ணா ஒழுக்கமா அடுத்தவன் மரியாதை செஞ்சு உன்னுடைய சர்டிபிகேட்க்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இது புரிஞ்சிருச்சு மனசுல. ஸ்போர்ட்ஸ்க்கு போனாலும், பேச்சு போட்டிக்கு போனாலும், எங்க போனாலும் அந்த சர்டிபிகேட்ல ஃபைனல் எக்ஸாம்ல மட்டும் ஃபெயில் ஆக போக மாட்டேன், படிச்சிருவேன். இப்போ இது படிச்சிட்டதுனால என்ன நடந்து தெரியுமா? MSc மேத்தமேட்டிக்ஸ் படிச்சு UGC கிளியர் பண்ணி, MSc பிசிக்ஸ் படிச்சு UGC கிளியர் பண்ணி, PhD முடிச்சு மிகப்பெரிய ஆளுமையா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஒரே சம்பளம் தான். அவங்களுக்கு வேற சம்பளம், எனக்கு வேற சம்பளம் எல்லாம் கிடையாது. எதை படிக்கிறோம் என்பதல்ல, அதை எப்படி படிக்கிறோம், எங்க கொண்டு போய் நிறுத்துறோம். இது வரைக்குங்க எனக்கு ஒரு திமிர் உண்டு. அந்த திமிர் என்ன தெரியுமா? என் நேசம், என் பேரன்பு, என் அறிவின் மீது எனக்கு இருக்கும் நாட்டம், என் தேடல், என் ஒழுக்கம், இதன் மீது எனக்கு திமிர் உண்டு. இந்த திமிர்ல நான் இருக்கிறேன்ல, இந்த திமிர்ல ஒரு விஷயத்தை வாசிக்கிறேன்ல, அது என்னை வேறு வேறு திசைக்கு எடுத்துட்டு போகுது. உதாரணமா சொல்றேன், இதுவரைக்கும் நான் 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இத நிறைய இடத்துல நான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறேன். ஒரு டிக்கெட் கூட என் சொந்த காசுல வாங்கினது இல்ல. இப்ப கூட பிளைட் டிக்கெட் போட்டது மதுசூதனன் ரெட்டி சார் தான். கிடைக்கும், உயர்வுகள் கிடைக்கும். எப்பொழுது நீங்கள் ஒன்றை எய்திவிட வேண்டும் என்று எழுந்து நிற்கின்ற பொழுது. ரூமி சொல்ற அதே வார்த்தையை சொல்லுகிறேன், எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ரூமி சொல்வான், கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு.
நாம் நன்றாக காய்த்து தொங்குகின்ற கொய்யா மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு கொய்யா பழங்களை சாப்பிட்டுக் கொண்டு நான் உயரமாக இருக்கிறேன், இதுதான் நான் பார்க்கும் உலகம் என்று நினைக்காதே. முதலில் யூ லூஸ் யுவர் டிஸ்கம்ஃபர்ட் ஜோன், கம் டவுன்ங்கிறார் அவர். இறங்கு முதல்ல கீழே. உன் புரிதல்களை, உன்னுடைய விஷயங்களை முதல்ல எம்டி ஆக்க. பல இடங்களில் நாம எம்டி ஆக்குறதே இல்லை, நம்முடைய மனதை நம்ம எம்டி ஆக்குறதே இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். கவனத்தை சிதறடிக்காமல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கான உயரம் உங்களுக்கு சாத்தியமாகும். கவனத்தை மட்டும் சிதற விடாதீங்க. எனி காஸ், எது வேணாலும் நடக்கட்டும். என்ன கான்சென்ட்ரேஷனுக்கு வந்தீங்களோ, எந்த விஷயத்துக்கு வந்தீங்களோ அதுல கவனமா இருங்க. இன்னைக்கு நிறைவு நாள், இன்னைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, இத மனசுல வச்சுக்கோங்க. வந்த உடனே புக் வாங்காதீங்க, சுத்தி பாருங்க, ப்ராஸ்பெக்டஸை கலெக்ட் பண்ணுங்க, டிக் பண்ணுங்க, பொருளாதாரத்தை பார்த்துக்கோங்க, எல்லாவற்றையும் படித்து முடித்து விடுங்கள். எதை வாங்குகிறீர்களோ அதை படியுங்களேன். படித்து முடிப்பது என்பது எதையும் அது நம்மை விட்டு போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒன்றை ஒரு பொருளை நாம் பயன்படுத்துகிறோமா? ஒரு பென்சில, ஒரு பேனாவை கூட பயன்படுத்துறது இல்லையே. முழுமையாக ஒன்றை பயன்படுத்துவது. நான் 4 சொன்னல, 5 சொல்றேன். 5 லேயர் வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் லேயர் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் செகண்ட் லேயர் கூட போறதில்லை. ஜெயிக்கிறதுக்கான வழி 5 லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன லேயர் தெரியுமா? காலையில 8 மணி 9 மணி 10 மணிக்கு வெளியில போறீங்களா சம்பாதிக்க, திரும்பி வீட்டுக்கு வரீங்கல்ல, அதான் ஃபர்ஸ்ட் லேயர். ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 50,000 30,000 20,000 10,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோம்ல, அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. செகண்ட் லேயர் ஒன்னு இருக்கு, அதுக்கு தான் இந்த மீட்டிங் எல்லாம். ஃபேமிலி, கனெக்டடா இருங்க. ஃபேமிலியில கான்டாக்ட்ல இருக்கிறீங்க. எல்லாம் என்ன பொண்டாட்டி புருஷன் தெரியும், பிள்ளைங்கன்னு தெரியும். இது கான்டாக்ட்ல இருக்கிறது. கனெக்டடா இருக்கிறது என்ன தெரியுமா? அவள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், அவர் காலையிலிருந்து இரவு வரைக்கும், அந்த பெண்கள் ஆண்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன வேலைகள் செய்கிறார்கள் என்பதிலே கனெக்டடா இருக்கிறது. கனெக்டடா இருக்கிறீங்களா? கனெக்டடா இருங்க. ஃபேமிலி கனெக்ஷன் செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் சொல்லவா? கொஞ்சம் ரசனையோடு இருங்கள். ரசனை இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு. ரசனை கீழே போயிருக்கிறோம். அதனால் தான் தவறான விஷயங்கள் சமூகத்தில் தலை தூக்குகின்றன. ரசனையோட இருங்க. 4வது லேயர், கொஞ்சம் நமக்காகவே அழுததை நிறுத்திவிட்டு அடுத்தவர்களுக்காகவும் அழத் தொடங்குங்கள். இது 4th லேயர். 5th லேயர், ஜஸ்ட் கனெக்ட் வித் காட். ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கட்டும். எங்க ஐயா சொல்வார் பாலராவாயன், பர்வீன் ஏன் தெரியுமா எல்லா மசூதிகள்லயும் சர்ச்சிலையும் கோயில்லையும் பிச்சைக்காரன் வெளியில உட்காந்துருக்கான்? ஏன் சார்? உள்ள ஓவர் கிரௌடுடா அப்படிம்பார். கோயிலுக்கு போறதே இது குடு அது குடு இது குடு அது குடு, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். சொல்லலாமா இல்லையா? இறைவன் கொடுத்திருக்கிறானா இல்லையா? என் தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் அழுது புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? பேசுங்கள போய் சாமி கிட்ட. பேசுறோமா? இறைவனிடத்தில் பேசுவது 5th லேயர். இந்த 5th லேயரோட வாங்க. 6th ஒன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 6 சொல்லிட்டு போய் உட்கார்ற, எனக்கான நேரம் நிறைவடைகிறது. 6 விஷயத்தை சொல்றேன். இங்க இருக்கிற எல்லோருக்கும், எனக்கும் சேர்த்து, மேடையில் இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து, இந்த பேச்சை கேட்கின்ற எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். கைகள் முதலில் சுத்தமாக இருக்கட்டும். கிளீன் ஹேண்ட்ஸ், பியூர் ஹார்ட், இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். 3, மைல்டு டங், இதமாக பேசுங்கள். உடலில் இருந்து வெளியேறும் எல்லாம் நாற்றமுடையவைதான். முன்னால் இருக்கின்ற மனிதரின் உதடுகளில் ஒரு புன்னகையை வரவழைக்க முடியும் என்றால் அது சொல். அழகாக பேசலாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே. திருமந்திரம். நல்ல சொல், மைல்டு டங், சவுண்ட் மைண்ட், விழிப்புணர்வோடு கூடிய புத்தி, வைஸ் விஷன், மிக நீண்ட தீர்க்கமான தரிசன பார்வை, தள்ளாடாத கால்கள். கால்கள் தள்ளாடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
இங்க தடுமாறுனா இங்க தடுமாறும். தள்ளாடாத கால்கள், firm legs. 6 விஷயங்களை கைப்படுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சிகரம் என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை, உயரத்தை தொடுவது அல்ல. என் உயரத்தின் எல்லையை நானே தொட்டால் நான் சிகரம் தொட்ட மனிதராக மற்றவர்களால் பார்க்கப்படுகிறேன். வாருங்கள், நம்முடைய சிகரம் என்பது அடுத்தவர்கள் சிகரம் இல்லை என்பதனை உணர்ந்து கொள்வோம். இந்த வாழ்க்கை என்பது ஒரு கொஸ்டின் பேப்பருங்க. அவருக்கு இருக்கிற கொஸ்டின் எனக்கு இல்லைங்க, அதனால காப்பி அடிக்காதீங்க. என் வாழ்க்கை வேற, என் முகம் வேறு, என் சுவாசம் வேறு, என் சிந்தனை வேறு. அதனால் யாரையும் போல் ஹிட்லர் சொல்லுகிறான், don't compare yourself with anybody, it's a greatest insult for your own. யாரோடும் உங்களை நீங்கள் ஒப்புமை செய்து கொள்ளாதீர்கள். என்கிட்ட வந்து கேட்டாங்க, என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களை மாதிரியே பேசணும். எதுக்கு என்ன மாதிரி பேசணும்? என்ன மாதிரி தான் நான் பேசுறேன், அது மாதிரி பேசிட்டோம். நான் யார மாதிரியும் பேசுறேனா? இல்ல இல்ல. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதில்லை. எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. வாழ்கின்ற காலங்கள் மகத்தானவை. குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த தேசம், இந்த பூமி கதைகளால் நிறைந்த பூமி. என் தாய் என்னை மடியில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் உட்கார்ந்திருந்தது கிழிந்த பாயில். அவள் பறக்கும் கம்பளங்களை பற்றி தான் எனக்கு கதை சொன்னாள். ஒருபோதும் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால் தான் நான் பறக்கும் கம்பளங்களில் இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வீட்டுல அப்பா, அம்மா, பையன், பொண்ணு 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க ஹால்ல உட்காந்து. ஒருத்தரோட ஒருத்தர் இல்ல, அவங்க போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிற நேரம் என்பது எப்படி குறைந்து விட்டது. நேற்றைக்கு என்னுடைய அம்மாவுக்கு என்னை பற்றி என்னென்ன தெரியுமோ, இன்றைக்கு எனக்கு என்னுடைய மகளை பற்றி அவ்வளவு தெரியுமா? தயவு செய்து நியாயமாக யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே வளர இளம் பிள்ளைகள் இருந்தா, 13 வயசு 14 வயசு பிள்ளைங்க இருந்தா, நான் காசு கொடுத்து கூட்டி வந்தேன் தப்பா நினைச்சுப்பாங்கடா, நடுவுல கை தட்டுறானுங்க. சரி, உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் என்று நியாயமாக யோசித்து பாருங்கள். Do you know your son? Do you know your daughter? எனக்கு தெரியாம நீ காலையில தானே அந்த நாய்க்கு சோத்தை வடிச்சு போட்டு அனுப்பிச்ச, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அவர்களுக்குள்ளே பல தளங்கள் இருக்கிறது. அந்த தளங்களில் என்ன சிந்தனைகள் ஓடுகிறது என்பது நமக்கு புரியவே இல்லை நண்பர்களே, புரியவே இல்லை. நம்முடைய மகள்கள் சின்ன பிள்ளை இன்னும் வச்சு சோத்தை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க, தலையை வாரி பின்னி பூ வச்சு விடுறாங்க. எங்க ஊர்ல அது செய்யறதில்ல, உங்க ஊர்ல பார்த்தா பிள்ளைகள பின்னி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதுக்கு ஒரு பூ வச்சுறாங்க எல்லாம். இது குழந்தை குழந்தை நினைக்கிறீங்க. அந்த குழந்தை திடீரென்று போய் ஏதோ ஒன்றை செய்து விட்டு வருகிற போது இது என் மகளா என்று தோன்றுகிறது. என் மகனா, என் பையனா இப்படி செஞ்சான்? செய்யவே மாட்டான். சகவாசம் சரியில்லை, மத்த பையன் சரியில்லை. மத்த பையனோட அம்மாவும் அதே தான் சொல்லு, சகவாசம் சரியில்லை, இவன் நல்லவங்குது. இப்ப நம் குழந்தைகளையே நமக்கு தெரியாத அளவு பிரித்து விட்டு இருக்கிறது. எது என்றால் செல்பேசியில் நாம் செலவழிக்கின்ற நேரம். நான் குழந்தைகளை சொல்லவில்லை, அப்பா அம்மா, தாத்தா தாத்தா பாட்டி. எங்க மாமனாருக்குலாம் 85 வயசு ஆகுதுங்க. ஸ்மியூல்னு ஒன்றத்துல பாடிக்கிட்டே இருக்கு. 85 வயதில் பாடுவதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா பல பேர் கோஷ்டி கான மாதிரி பாடும்போது சுற்றி இருப்பவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. தயவு செய்து யோசித்து பாருங்க. அதோடையே மனசு போகுதுங்க, அது ஈர்க்குது, அதுல இருந்து விலக முடியல. இப்ப என்ன செய்வது? இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்றால், நமக்கு ஒற்றைப்படை சிந்தனைகள் வருகிறது. பெற்றவர்களை பார்த்தாலே பிடிக்காத ஒரு சூழல் வருகிறது. எல்லாவற்றையும் விட மிக 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 அபாயமானது முகமற்றவர்களின் நட்பை நம்முடைய இளைஞர்களும் நடுத்தர வயது பெண்களும் ஆண்களும் தேட ஆரம்பிக்கிறார்கள். லெட்ஸ் ஃபேஸ் தி ஃபேக்ட்ஸ். பெண்களுக்கு அந்த நடுத்தர வயது வரும்போது வாழ்க்கையில ஒரு வேக்குவம் வரும், வெற்றிடம் வரும். ஏன் அவ்வளோ பிள்ளைகளே பார்த்துட்டு இருந்தீங்க, நீ பிள்ளைலாம் பெருசாயிருச்சு, அது அவன் படிக்க போயிட்டான், அவன் வேலைக்கு போயிட்டான், திருமணம் பண்ணி விட்டீங்கன்னாக்கா உங்களை கண்டுக்கிறதே இல்லை. வீட்டுக்காரர் எந்த ஜென்மத்திலையுமே கண்டுக்கிட்டது இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையில் இருக்காரு. இந்த அம்மாவுக்கு ஒரு வாய்டு வருது, ஒரு வெற்றிடம் வருகிறது. அதை நிரப்புவதற்காக சோசியல் மீடியாவில் போகிற போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் அந்த அம்மாவுக்கு ஒரு 40 வயது 50 வயது கூட இருக்கட்டுமே, ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றின உடனே முகம் தெரியாதவெல்லாம் சூப்பர் ஆண்டி. உனக்கு என்னடா வந்தது? வீட்டுக்காரர் சும்மா இருக்காரு, சூப்பர் ஆண்டி. நீ எதுக்கு சொல்ற? நீ யாருன்னு தெரியாது.
யாருன்னு தெரியாது. சூப்பர் ஆண்டி. உடனே இந்த அம்மா நான் பிக்சரை மாத்தின உடனே 70 பேர் சூப்பர்னு சொன்னாங்க. அடுத்த நாள் இன்னொரு பிக்சரை மாத்துது. இது ஒரு மாயச்சூழல் இல்லையா? இது ஒரு மாயச்சூழல் இல்ல? இது அந்த புதை மணல் மாதிரி, கோடியக்கரையில புதை மணல் இருக்கிறதா கல்கி வந்து பொன்னியின் செல்வன்ல எழுதுறாரு. கால் வைத்ததுதான் தெரியும், அடுத்த நொடி உள்ளே இழுத்து விடுவது போல இந்த சாதனங்கள் நம்முடைய நேரத்தை இழுக்கின்றன, நம்முடைய கருத்துக்களை இழுக்கின்றன, நம்முடைய பண்பாட்டை இழுக்கின்றன. அதனால்தான் இதுல இருந்து வெளியே வரணும். வெளியில வர முடியலன்றாங்க சார், வெளியில வர முடியலன்றாங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, FOMO, FOMO, FOMO என்று இதற்கு பேர். FOMOனா என்னன்னா fear of missing out, fear of missing out. போன் கொஞ்ச நேரம் வரலன்னா அவனுக்கு ஒரு மாதிரி, இந்த குடிகாரங்களுக்குலாம் சாயங்காலம் 6 மணியான ஆட்டோ ஓடாது நான் வடுவேல் சொல்லுவார்ல, இந்த 6 மணியான ஒரு மாதிரி கையெல்லாம் லேசா நடுங்கும், அது உள்ள போனாதான் அடங்குவாங்க. கொஞ்ச நேரம் அவனுக்கு SMS வரலன்னா கையெல்லாம் நடுங்குது. எஸ்எம்எஸோ இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் தான் பாஞ்சு எடுக்கிறான். ஹாய், யாரோ ஒரு பொண்ணு நமக்கு அனுப்பிச்சிருக்குன்னு பார்த்தா பழைய ஃப்ரெண்டு மொக்க அதே ஃப்ரெண்டு தான். ஐ ஹவ் சேஞ்ச் மை நம்பர். டே லூசு பயலே, ஒன்ன யாருடா கேட்டான். ஏதாவது புதுசா வருதான்னு அலையறாங்க. இதுல இருந்து வெளியே வருவது என்பது எளிதல்ல. உங்கள் பிள்ளைகள் இந்த சுழலில் இருந்தால், அந்த நாய் எப்ப பாரு போனே பார்த்துட்டு திரியும், அலட்சியமா இருக்காதீங்க. திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் அ டிசீஸ். டாக்டர் இருக்காங்க சொல்லுவாங்க, பிகினிங் ஆஃப் அ டிசீஸ். எப்படி வெளியில கொண்டு வருது என்றால் ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான். அப்பா அம்மா புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க உடனே ஒரு பிள்ளை உங்க வீட்டுல இருக்கா, 18 வயசு பையன் ஒருத்தன், என்ன நேரம் போன பா, டே அந்த மேடம் வந்து பேசிட்டாங்க, புக்கை படிச்சா தொலைபேசி செல்பேசியை விடு, புத்தகத்தை எடுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னில இருந்து புத்தகத்தை பண்ண அவன் திருந்த மாட்டான். அவன் புத்தகத்துக்குள்ள வச்சு படிக்கிறான், ராத்திரியில போர்வையை போத்திட்டு அதுக்குள்ள படுறான். நமக்கு பட்ட பகல் 10 லைட்டுக்கு பண்ணாலே 15 தப்பு வருது. எஸ்எம்எஸ் அனுப்பும் போது கல்ச்சர் அடிக்கிறது போல வல்ச்சர் அடிச்சுட்டேன் நான். அவனுக்கு வந்து போனே பார்க்க மாட்டேன் பாத்தீங்களா, அவன் படப்படப்படன்னு அடிக்கிறானே, போனை பார்த்து அடிக்கிறான், பார்க்காமலே அடிக்கிறான். அவன் அந்த அளவு அவன் பழகி இருக்கான். இதே மாதிரி எக்ஸாம்ல எழுத சொல்லுங்க, எவனாவது எழுதிருக்கானு. இன்னைக்கு அந்த ஒரு பையன் சொல்றான், கொஞ்சம் பயமா இருந்தது பரீட்சை எழுதினவனு. ஏண்டான்னு, ஏன்னா நல்லா முன்னாடி சொன்னல, இந்த நேர்ந்து விட்ட நல்லா படிக்கிற பசங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். 2 பேர் நல்லா படிப்பாங்க. ஒருத்தர் சொல்றான் தி ஆன்சர் இஸ் -18ன்றான், இன்னொருத்தர் சொல்றான் சீ பைத்திய ஆன்சர் இஸ் -17ன்றான். உடனே நம்ம பையலுக்கு பக்குன்னு இருந்துச்சான். ஏண்டா பக்குன்னு? எனக்கு 1700 ஆன்சர் வந்ததுன்றான். 2 பேர் -18 சில பேர் பாத்துறீங்களா, நல்லா படிக்கிற பையன் உடனே எந்திரிச்சு எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்குவான். அப்பதான் பரீட்சை ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் தான் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்குவான். நம்ம ஆளு மொத்த பரீட்சை முடிச்ச அப்புறமா 3 பக்கம் அவனுக்கு பாக்கி இருக்கும் ஆன்சர் ஷீட்ல. சில நல்லா படிக்கிற பையன் வந்து மிஸ் ஐ நீட் அ கிராஃப் ஷீட், கிராஃபே வரலையேடா எனக்கு. இந்த மனநிலையில இருக்கிறவனு நீங்க போய் புத்தகத்தை படி செல்பேசி விடுனா விட மாட்டார்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், உங்கள் மகள்கள் சின்னவங்களா இருக்கும் போதே நீங்கள் படிப்பதை அவர்கள் பார்த்தால் தான் அவர்கள் படிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்க எந்நேரம் அந்த விளங்காத சீரியலை பார்த்துட்டு நீ படி போயின்னா அது ஒரு நாளும் படிக்காது. முதல்ல நீ படி, அப்புறம் தான் அவன் படிப்பான். நான்லாம் அப்பவே +2 படிச்சு முடிச்சிட்டேன். அந்த படிப்பை சொல்லல, +2 படிச்சு முடிச்ச பிறகுதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே நம்ம எவ்வளவு இருக்கிறது, புத்தகங்கள் பறந்து விரிந்து கிடக்கிறது. தாய் தந்தை படிப்பதை பார்க்கிற பிள்ளைகள் தான் புத்தகம் என்பதை தொட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு புத்தகம் என்பது புதிதாக பிறந்த குழந்தை போல நண்பர்களே. அதை பிரிக்கிற போது அதிலிருந்து வருகிற அந்த வாசம் இருக்கிறது, பிறந்த பிள்ளையினுடைய கால்களை தொடுவதற்கு ஒப்பான ஸ்பரிச உணர்வு. நீங்க சொல்லிட்டீங்க 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு தூக்கமா வருதுன்னா பரவாயில்ல. முதல் நாள் 2 பக்கம் படிச்சோன்னு தூக்கம் வரும், அடுத்த நாள் 3 பக்கம் படிச்சோன்னு வரும். தொடர்ந்து செய்கிற எதுவும் ஒரு பழக்கமாகி போகிறது. கஷ்டப்பட்டு படிங்க. அண்ட் யூ சூஸ் யுவர் புக். அந்த அம்மா அன்னைக்கு வந்து சொன்னார்கள் ஆன் பிராங்கை பத்தி படினாக்கா, நீங்க ஆன் பிராங்க் தான் படிக்கணும். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அவங்க படிச்சிருக்காங்க, நீங்க அதுதான் படிக்கணும். ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ படிங்கள். கல்கியை படிங்க, ஜெயமோகனை படிங்க, ஜெயகாந்தனை படிங்க. இவன் யாருமே எனக்கு விளங்கலைன்னா என்ன பிடிக்கிறதோ அதை படியுங்கள். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் தானே. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கிறது, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க. 5 நிமிஷம் வேணாம், 5 செகண்ட் கண்ணை மூடுங்க. உங்களுக்கு மிக பிடித்தது என்ன? ஏதாவது ஒண்ணு. சாப்பாடு, செட் தோசை, வடகரி. உங்க ஊர்ல வடகரி உண்டா?
கிடையாது. அது எங்க ஊருக்குன்னே மீந்து போன உணவெல்லாம் வச்சு ஒன்று செய்வாங்க. ரொம்ப நாள் 1 மாசம் ஆயிடுச்சு எவனுமே வாங்கலைன்னா அதை போட்டு ஒன்று செய்வாங்க. அது பேர் தான் வடகரி. உங்க ஊர்ல என்ன சிறப்போ அது ஏதாவது ஒன்று பிடிக்கும் தானே, அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். எனக்கு சுகர்னா ரொம்ப பிடிக்குங்க. ஐ லைக் ஸ்வீட்ஸ். இறை அன்பு அவர்கள் சர்க்கரையின் பயணம்னே ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. சர்க்கரை எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டில் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனால் அதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்கிற போது ஆர்வமா. உங்களுக்கு எஸ்பிபியை ரொம்ப பிடிக்கும், எஸ்பிபியினுடைய பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்க அவரும் எம்எஸ்வியும் சேர்ந்து கொடுத்த இசைகளை பற்றி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் என்ன ராகம் இருக்கு, எஸ்பிபி அதில் எஸ்பிபி எல்லா பாட்டுக்கு நடுவிலையும் சிரிப்பார். அது மகிழ்ச்சியான பாட்டுக்கு நடுவில் தான் சிரிப்பாருன்னு இல்லை, அந்த பாட்டு ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன்னா அதுக்கு நடுவிலையும் சிரிப்பார். இவர் எப்படி இந்த டெக்னிக்கை கொண்டு இதை பற்றி ஒருவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை பற்றி ஒரு புத்தகம் உலகத்தில் ஏற்கனவே இருக்கிறது. படியுங்கள், படியுங்கள். உங்கள் ஊரை பற்றி தருமபுரி என்கிற அருமையான புத்தகத்தை பழமலை அவர்கள் தொகுத்திருக்கிறார். நான் வருகிற வழியில் பார்த்தேன், என்ன மாதிரியான புத்தகம். உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாத பல செய்திகள் அதில் இருக்கின்றன. இங்கே இருக்கிற கால பைரவர் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் என்றால் உங்கள் மண்ணினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் தான் காரணமாக இருக்கிறது. எனவே 2 விஷயங்கள் முக்கியமானவை நண்பர்களே. செல்பேசியை விடு என்றால் மருத்துவர் உங்களை தூக்கி போட்டுட்டு இங்கெல்லாம் போங்கன்னு சொல்லல. எது தவிர்க்கவே முடியாதோ அதற்கு மாத்திரம் பயன்படுத்துங்கள். டோன்ட் கெட் அப்சார்ப்ட் இன்டு இட். அல்ல முழுகி போகாதீர்கள். முழுகி போகாமல் உங்களை அந்த கரையில் அந்த குளத்திலிருந்து அந்த நீரிலிருந்து உங்களை தூக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, தாய் தந்தையர் புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வீட்டில் ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு எப்படிங்க உங்கள் வீட்டிலலாம் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன். சில வீட்டில் 11:30 மணிக்கு பரோட்டா தின்றான். விளங்குவானே தெரியல எனக்கு. எங்கள் ஊர் அது ஸ்விக்கி இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. ஸ்விக்கியை வரவழைப்பான். ஒரே வீட்டில் ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 3 ஸ்விக்கிக்காரன் வந்தான். 2 பேர் தான், கணவன் மனைவி இருக்காங்க. அப்போ 2 பேர் தனித்தனியாக ஆர்டர் பண்ணால் கூட 2 ஸ்விக்கி தானே வரணும். 3 பேர் அதாங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. நான் கேட்டுட்டேன், எங்க 2 பேர் இருக்கீங்க 3 பேர் ஆர்டர் பண்ணுங்க. எலிக்கு மசாலோட வைக்கிறதுக்காக ஒரு ஸ்விக்கி பண்ணாங்களாம். அப்போ சாப்பிடுகிற நேரம் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன். 8:30 9 மணிக்குள்ள எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சுனாக்கா 9 மணிக்கு என்ன பண்ணுங்க, அவன் ஃபோனில் அவன் செட்டில் ஆகிறான். 12:45 மணி மட்டும் அவன் ஃபோனில் அவன் இருக்கான். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் ரீடிங் டைம், நோ ஃபோன்ஸ். அவங்க 4 பேர் இருக்காங்க வீட்டில், 4 பேரோட ஃபோனையும் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டுருங்க, சைலண்ட்ல வச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டால் பாஞ்சிரும் அது மேலே. ஒரு அரை மணி தானே, அரை மணி. நம்ம ஆன்மாவுக்காக ஒரு நாளைக்கு அரை மணி ரொம்ப கஷ்டங்க. முடியும் 20 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாரும் படிக்கணும்ப்பா. அவன் ஒரு புத்தகத்தை படிங்க. இது ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நெய் நானே ஸ்மார்ட் போனை மாத்துன்னு சொல்றேன், அதை விட்டுட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழக்கத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனம் எப்படி விரிவாகும் என்பது உங்களுக்கே தெரியாது நண்பர்கள். அதுதான் முக்கியம். அப்போ செல்போனுடைய அடிமைகள் எங்கே நிற்கிறார்கள் என்றால் வீழ்ச்சி என்கின்ற சிகரத்தினுடைய உச்சியிலே நிற்கிறார்கள். அவர்கள் விழுந்து விடாமல் இருக்க காப்பாற்றப் போகிற ஒரே சாதனம் புத்தகங்கள் தான். அல்ல, தயவு செய்து புத்தகங்களை படிப்பதே ஒரு கலாச்சார வழக்கமாக கொண்டு வரும். 2 பேர், இதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்லுவதில் எனக்கு தயக்கம் இல்லை. 2 பேர் சந்திச்சாங்கன்னா என்னென்ன பேசுவாங்கன்னு ஒரு ரிசர்ச்சே இருக்கு. 2 பஞ்சாபிகள் சந்திச்சா சாப்பிட்டாச்சான்னு கேட்பாங்க. டெல்லிக்காரங்க கேட்டா கனகேகி அதான் கேட்பாங்க, சாப்பிட்டியா அதான் கேட்பாங்க. குஜராத்திகள் 2 பேர் சந்திச்சா, 2 பெண்கள் சந்திச்சா வீட்டில் துணி துவைச்சாச்சான்னு கேட்பாங்களாம். அவங்களுக்கு துணி துவைக்கிறது ரொம்ப முக்கியம் போல இருக்கு அவங்க ஊர்ல. நம்ம பையன் ஜீன்ஸ் போட்டா 18 நாள் துவைக்க மாட்டான், 19 நாள் வாஷிங் மிஷினில் போட்டால் வாஷிங் மிஷினே கவுந்து படுத்துக்குது, விட்டுருப்பா முடியலப்பா என்னால். அந்த ஊரில் துணி துவைக்கிறது ரொம்ப முக்கியம் போல இருக்கு. பெண்கள் 2 பேர் சந்திச்சா துணி துவைச்சிட்டியான்னு கேட்பாங்களாம். நம்ம ஊரில் என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க? என்ன எப்போ என்ன சேலை எடுத்த? மதினி உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுச்சா கூப்பிடலையா? ஒன்ன கூப்பிடலையா? பக்கத்து தெரு கமலாவை கூப்பிடுச்சு, இன்னுமா உன்னை கூப்பிடல, பத்த வச்சுட்டு தான் போகிறதுன்ற முடிவோடிய சில பேர் இருக்கும். பத்த வச்சுட்டியே பரட்டன் 16 வயது நிலை கவுண்டமணி சொல்லுவார். என்ன நகை வாங்கின, என்ன புடவை எடுத்த, தீபாவளிக்கு என்ன எடுக்க போற, இந்த கேள்விகளைத்தான் கேட்கிறோம். இல்ல ஆண்கள் 2 பேர் சந்திச்சா என்ன இந்த வருஷமா ப்ரமோஷன் வந்ததா, இந்த வருஷமும் இல்லைன்ட்டான், நீ விளங்க மாட்ட, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. நாம ஒருவர் சந்தித்துக் கொள்கிற போது நல்லா இருக்கு. இப்ப 2 பிபி பேஷண்ட் சந்திச்சா என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உனக்கு எவ்வளவு
உனக்கு எவ்வளவு? 2 சுகர் பேஷண்ட்ஸ் வந்துச்சா? எனக்கு வந்து ஃபாஸ்டிங்லயே 700 ஆயிருச்சு. அப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய ஆள் நின்றுட்டு இருக்கான். நாம கலாச்சாரத்தை மாற்றுவோமா? ஒருவர் சந்திக்கிற போது இப்ப என்ன புத்தகம் படிச்சிட்டு இருக்க என்ற கேள்வியை கேட்க ஆரம்பிப்போமா? இப்ப என்ன புத்தகம் படிச்சிட்டு இருக்க? என்ன நாளைக்கு ஜியோகிராஃபி டெஸ்ட், அதைத்தான் படிச்சிட்டு இருக்க. அதை சொல்லலன்னா படிக்கிற புத்தகங்களை, பாட புத்தகங்களை தாண்டி எதை படித்துக் கொண்டிருக்க? என்ன இப்ப கேட்டா என்னால கட்டாயம் பதில் சொல்ல முடியும். என் வாழ்க்கையின் கடந்த 15 வருடங்களில் என்னை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய மிதப்புகள்லாம் கிடையாது. நிறைய தவறுகள், நிறைய தோல்விகள், அவமானங்கள் எல்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் விடாம செஞ்சேன். என்ன கஷ்டமான நாளாக இருந்தாலும் அந்த நாளில் ஒரு 20 நிமிஷமாவது எதையாவது படித்து விட்டு தான் உறங்குவது என்ற வழக்கத்தை மாத்திரம் நான் வைத்துக்கொண்டேன். மனதை விரிவாக்குகிறது. நண்பர்களை, புத்தகங்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கை சுருங்குகிறது. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய குறைகள் தான் கண்ணுக்கு தெரிகிறது. எந்நேரமும் வீட்டுக்காரம்மா முகத்தை பார்த்தாலே பிடிக்கலன்றாரு. ஏன் சார் எப்ப பாரு போனை வச்சுருங்க? அப்பதான் அந்த அம்மா முகத்தை பார்க்காம இருக்க முடியுன்றது. அந்த அம்மாவும் அதே தான் சொல்லு. சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் வந்தா இட்லி இருக்கு எடுத்து தின்னுங்குது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க பிடிக்கல. அண்ணன் தம்பியில சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்டுல போன்லயே பேசினா நான் விசேஷம் வச்சிருக்கேன் வந்துரு. உடனே இந்த அம்மா அவங்க வீட்டு விசேஷத்துக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன ஒரு 2000 ரூபாய். எதுக்கு 2000 ரூபாய்? போன தடவை அவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 1000 ரூபாய் தானே செஞ்சாங்க. 1 ரூபாய் மேல போட்டு 1001 ரூபாய் கொடுத்தா போறாதா? மனிதர்களை பற்றிய வெறுப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட சந்தோஷமா இருக்கிறவன் தமிழ்நாட்டின் சரித்திரத்திலே யாருமே கிடையாது. பைக்கை இங்க நிறுத்திட்டான், நான் போட்ட கோலத்தை அவன் கலைச்சிட்டான், என் வீட்டு பால் பாக்கெட் மேல அவன் சைக்கிளை ஏத்திட்டான். என்னென்ன சண்டை! இப்ப மனம் விரிவடைவதற்கு என்ன வழி என்றால், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்க புத்தகத்தை படிக்கிற போது உங்களுக்கு தெரிகிறது இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று தெரிகிறது. எங்கெங்கோ இருக்கிற மனிதர்களை பற்றி படிக்கிற போது நாம் எவ்வளவு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிவதற்கே கஷ்டப்படுகிற யாரோ ஒருவரை பற்றி புத்தகங்களில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நாம். எனவே இந்த செல்பேசியிலிருந்து நம்மை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் ஒன்றுதான் வழி. அடுத்த முறை நான் என்னுடைய புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது இங்க எல்லாரும் ஒருத்தர் பார்த்தா என்ன முதல்ல விசாரிக்க, ஹலோ ஹவ் ஆர் யூ, ஆர் யூ குட் என்று கேட்பதற்கு பதிலாக என்ன புத்தகம் படிக்கிறீர்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கிற கலாச்சார புரட்சியை இந்த தர்மபுரியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய நேரம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கு. டாக்டர் ஐயா பரவாயில்லையா? 20 நிமிடங்கள். 1 மணி பிள்ளைகள்லாம் நொந்துருவாங்க. ஸ்டேஜ்லயே ஏத்தி வேற வச்சிருக்கீங்க. இல்ல ஓகே ஐயா, இருங்க ஐயா, வருவேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஐயா கவனிக்கல. நாம் வாழ்க்கை என்பது விழுந்து விடுகிற ஒரு பள்ளத்தினுடைய விளிம்பில் நிற்கின்றோம். நாம் விழாமல் நம்மை காப்பது புத்தகங்கள் என்றுதான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நாளை மகளிர் தினம் என்று நீங்கள் சொன்னதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலே ஒரு தனித்துவம் இருக்கிறது. இந்த ஊரிலே அது மிகப்பெரிய தனித்துவம். ஏனென்றால் இந்த ஊரிலே இருந்த பெண், இந்த ஊருக்கு வந்த ஒரு பெண்ணான அவ்வை என்ன செய்திருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியும். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையிலே போர் நடப்பதாக ஒரு போர் சூழல் உருவாகிறது. இந்த போர் சூழல் வந்த பிறகு அவ்வை என்ற பெண் இந்த தகடூரிலிருந்து தொண்டைமான் வசிக்கின்ற காஞ்சிபுரத்துக்கு நடந்தே போயிருக்கிறார். வேற எப்படி போயிருக்க முடியும்? அவ்வையாரால நடந்துதானே போயிருக்கணும். எவ்வளவு நாட்களா இருக்கு அவ நடந்து போறதுக்கு? நாற்கர சாலைகள் இருக்கிறதா? நமக்கு எஸ்யூவி வண்டிகள் இருக்கிறதா? கூகுள் மேப் இருக்கா? என்ன இருக்கு? ஒரு கிழவி தன்னந்தனியாக நடந்து போயிருக்கிறாள். எதற்கு? போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக. அப்ப பெண்களை அம்பாசிடர்ஸா நீங்க நியமிச்சீங்கன்னா போர்கள் நின்று போகும் என்பதற்கு அவ்வையினுடைய வாழ்க்கை சாட்சி. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து நான் மனசாட்சியோட ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அதிபராக புட்டினுக்கு பதிலாக ஒரு பெண் அதிபர் இருந்திருந்தால் யுக்ரைன் மீது போர் தொடுத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நியாயமாக பதில் சொல்லுங்கள். அதனால்தான் எல்லா இடத்திலும் பெண்களை சரிசமமாக நீங்கள் அரங்கேற்றுகிற போது, எல்லா சிந்தனைகளும் குவிகிற போதுதான் நல்ல கருத்துக்கள் மிளிரும் என்பதற்காக பெண்களுக்கு என்று ஒரு தினத்தை கொடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அல்ல மேடம் பேசுற போது சொன்னாங்க, எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பெண்களை நீங்க கவர்ச்சி பொருளாக உபயோகம். ரொம்ப உண்மை. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாரு,
ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டு கதவை தட்டுவார். அந்த அம்மா திறக்கும். நீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்டு டாய்லெட் எப்படி கிளீன் பண்ணுங்க பாருங்க. ஒரு ஆள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க டாய்லெட்டை எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், டாய்லெட்டை கிளீன் பண்ணுவது எப்படி என்பதை ஏன் அந்த வீட்டு பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லி தரீங்க? அந்த வீட்டு ஆணுக்கு சொல்லி கொடுத்தா என்ன? அந்த டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடாதா? என் நேரமும் விளம்பரங்களில் வருகிற பெண்கள் அழகாக காட்சி அளிக்கிறார்கள். செக்கச்சுவேல்னு காட்சி அளிக்க அப்படியே கூந்தல் பறக்குது. நம்ம கூந்தல் வளரவே தோளு கீழே இறங்க மாட்டேங்குது. அப்படியே கூந்தல் பறக்கிறது. அப்ப ஒரு கிரீமை போட்ட உடனே தன்னம்பிக்கை வருது. என்னங்க தன்னம்பிக்கை வருது? கிரீமே போருமா? அப்ப என்ன மாதிரி பேச்சாளர்கள் என்னங்க செய்யறது? ஒரு கிரீமை போட்ட உடனே தன்னம்பிக்கை வந்து விடுகிறதாம். அப்ப சமையல் அறைக்கு போற அந்த அம்மா ஏதோ ஒரு பொடியை போடுது. அந்த ஆளு வாசல்ல இருந்து அப்படியே அதை முகந்துக்கிட்டே வர்றாரு. ஆண்களை இதை விட நீங்க மோசமா காட்ட முடியுமா? எந்நேர சட்டை கரையை துவைப்பவளும் அவளே, பிள்ளையினுடைய மார்க்குக்காக ஊக்கபானங்களை கொடுப்பவளும் அவளே. ஒரு பெண்ணை நீங்கள் எந்த நேரமும் அறிவு உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவளாகவே காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவு உலகத்தில் நிற்கிறவள் அவள் என்று எப்போது நீங்கள் விளம்பரங்களில் காட்டப் போகிறீர்கள்? அந்த இடம் ஏன் பெண்களுக்கு தேவை என்றால், அவ்வையதற்கு ஒரு சிறந்த உதாரணம். பெண்களால் தான் மிகச் சிறந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒரு ஸ்லோகன் இப்போதற்கு, ஃபியூச்சர் இஸ் ஃபீமேல். எதிர்காலம் என்பது பெண்களின் கைகளில் தான் இருக்கிறது. இதை நீங்கள் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கிற மகன்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். பெண் என்றவ ஒரு உடல்னு நினைச்சுக்கிட்டு அவன் வளர்ந்துடுறாயா. 22, 23 வயசு மட்டும் உடல் என்பது மாத்திரம்தான் அவனுக்கு தெரிகிறது. அவளுக்கு அறிவு இருக்குன்னு அவனுக்கு சொல்லியே தெரியலையே. அவளும் இந்த உலகத்தில் உன்னோடு கைப்பிடித்துக் கொண்டு இந்த பாதையை மாற்ற வந்தவள் என்று அவளுக்கு நீ சொல்லி தரவில்லையே. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் நல்ல புத்தகங்களால் தான் முடியும். நண்பர்களே, நான் மருத்துவமனையிலே இருந்த காலகட்டத்தில், நான் அதை பற்றி ரொம்ப விரிவா பேச விரும்பல, ஏன்னா நிறைய பேசியாச்சு, நீங்களும் கேட்டாச்சு. நான் மருத்துவமனையில் இருந்த காலகட்டங்களில் மருத்துவர் டாக்டர் இருக்காங்க, மேடையிலையும் டாக்டர் இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டை எது காப்பாற்றும்? நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவர்கள், நல்ல கூட இருந்து நம்ம கவனிக்கிறவர்கள், செவிலியர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் ஆறுதலா இருக்கணும். நம்மளை பார்த்த உடனே பிழிய உனக்கு போய் இப்படி வந்து விடுதுன்னு இவ்வளதும் போச்சுடான்னு ஆயிரும். நீ நல்ல தேறி வருவ, யூஆர் ஓகே, யூஆர் ஆல் ரைட், அப்படிதான் சொல்லணும். இது எல்லாம் தேவையான, இது எல்லாம் தேவை. இது எல்லாவற்றையும் விட எழுந்து வருவதற்கு மிகப்பெரிய தேவை என்னவென்றால், என்னால முடியுண்டான மனசுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்து. அதுதான் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தும். இப்போ இவ்வளவு பயணங்கள், அலுவலகத்தில் ஒரு வேலை, எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், பரபரப்பான ஒரு வாழ்க்கை, என்னுடைய மகள்கள், என்னுடைய வீடு, என்னுடைய சமையலறை, இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே மருத்துவமனை படுக்கையில 22 நாள் இருந்த போது நம்முடைய தன்னம்பிக்கை சுருங்கும். நண்பர்களே, தன்னம்பிக்கை சுருங்கும். இப்படி ஆயிடுச்சுன்னா, எந்திரிக்கவே முடியலன்னா, சில பேருக்கு என்ன விசாரிக்கிறதுன்னு தெரியாது பேஷண்ட்ஸ் கிட்ட. இப்போ எனக்கு மூளைக்கு போகிற அந்த பாதையில ஒரு பிரச்சனை என்று வந்தது. டாக்டர்ஸ்க்கு தெரியாது, அன்யூரிசம் என்கிற ஒரு பிரச்சனை. அது வந்தா முதல்ல என்னன்னா, ஒருவேளை கோமால போறதுக்கான வாய்ப்பு உண்டு, அது சரியாயிடும். அப்படி வந்தா கூட ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. சில பேர் வந்த உடனே அவங்க என்ன டெஸ்ட் பண்றாங்களோ, உன் பேர் என்ன சொல்லு, என் பேரே தெரியாத நிலைமையில என்ன இருக்கு, நான் யாருன்னு தெரியுமா சொல்லு. உண்மையில அவர் யாருன்னு எனக்கு தெரியல, என்னன்னா அவர் பார்த்ததே இல்லை. அது மட்டும் உறவுக்காரங்க அன்போடு விசாரிக்கிறாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, இன் 1992 நேற்றுக்கு நடந்தது நமக்கு ஞாபகம் இல்லடா. நான் உனக்கு என்னை டெஸ்ட் பண்றாங்களாம். இப்போ டாக்டர் சொல்லிட்டார், யார் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அந்த அம்மாட்ட, அதுக்காக ஞாபகம் வந்தால் வராட்ட போட்டுட்டார், எந்த கேள்வியும் கேட்காது. அப்போ நமக்கு தனியாக இருக்கிற போது நான் தனியாக தான் இருக்கணும். நண்பர்களே, நோயில், தோல்வியில், அவமானத்தில், விரக்தியில் நாம் இருக்கிற போதுதான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு தனிமையானவர்கள் என்று. சுத்தி 100 பேர் இருப்பான், கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க, வாயில சாப்பாட்டை கொடுப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருந்தா தினம் அழுதுட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. எனக்காக எத்தனை பேர் பிரார்த்தனை செய்தீர்கள், அது எனக்கு தெரியாது இல்லையா. நான் மருத்துவமனையில் இருந்த போது, இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பேரும் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தோல்வியின் பாதையில் நடக்கிற போது, அவமானத்தின் பாதையில் நடக்கிற போது
அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த உலகத்தில் தனியாக வந்தோம், தனியாகத்தான் போவோம் என்பதுதான். அந்த ஸ்பில்ஓவர் புத்தகத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர், 2வது சாப்டர் ஹென்ட்ரா அப்படின்னு ஒரு வைரஸ். நம்மள நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அது கோவிட் மாதிரி ஆட்டம் போடல. 1994ல ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன் நகர்ல அங்க வந்து ஒரு பெரிய குதிரை ரேஸ், குதிரைகளுக்கான ஒரு பெரிய களம் வந்து பிரிஸ்பேன். உலகத்துல இருந்து பெருங்கோடீஸ்வரம் பூரா அங்க வந்து குதிரை வாங்கி பெரிய அளவுல குதிரை பந்தயம் நடத்திட்டு இருப்பான். அந்த குதிரைகளை மேய்க்கக்கூடிய ஒருத்தர் வின்சென்ட் ராய் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வின்சென்ட் ராய் வந்து ஒரு பெரிய ட்ரெயினர். குதிரை மேல மிகப்பெரிய காதலோடு அதுல கிட்டத்தட்ட 20 குதிரையை வளர்க்கிறார். ஒரு குதிரையும் உலக அளவில் ஜெயிக்கக்கூடிய குதிரைங்கிறதுனால பல $1,000,000 விலை அந்த குதிரைக்கெல்லாம். அதை ரொம்ப கவனமா பக்குவமா அதுக்கான உணவு கொடுத்து பாதுகாத்து வளர்த்துட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு 3 குதிரையோட கண்கள் எல்லாம் சிவக்குது, வாயிலிருந்து கோழை மாதிரி சளி மாதிரி வடியுது. அது ஜுரம் அடித்து அப்படியே முடங்கி கீழே படுக்கிறத பாக்குறாரு. பார்த்தவனே என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர் ஒரு பிரிஸ்பேன் நகர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காரு. அங்கிருந்து இந்த கம்பெனி, இதை நடத்துற கம்பெனியோட வெட்டினரி டாக்டர் கூப்பிட்டு, சார் ஏதோ ஒரு வைரல் டிசீஸ் மாதிரி தெரியுது, இப்படி கண்ணு சிவந்திருக்கு, வாயில எச்சில் இருக்கு, நாளைக்கு வந்து பார்க்க முடியுமான்னு கேட்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு வேலை, ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வராரு. வரதுக்குள்ள 19 குதிரைகள் இறந்து போச்சு. உடனே பெரிய அளவுல பிரளயம். ஏன்னா அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய மேயர் எல்லாரும் பதறி போய், ஏன்னா அந்த ஊரோட எக்கானமி அதை நம்பி இருக்கு. ஏன் 19 குதிரை செத்து போச்சுனோடனே எல்லாரும் கண்ணாமண்ணான்னு எழுதுறான் பேப்பர்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டு இந்த குதிரைக்கு வந்து இன்சூரன்ஸ், ஏகப்பட்ட இன்சூரன்ஸ், அது அந்த இன்சூரன்ஸை வாங்குறதுக்காக பண்ணக்கூடிய நாடகம். இந்த மேலாளரை அரெஸ்ட் பண்ணி வைக்கணும், இதை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான்ல அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணணும்னு அடுத்த நாள் பேப்பர்ல எல்லாம் எழுதுறாங்க. ஏன்னா வெல் ப்ரொடெக்டட் ஹார்சஸ், அதெல்லாம் கிட்டே போக முடியாது. அதுக்கு எப்படிலாம் அப்படி வந்துச்சுன்னு எழுதி மறுநாள் பேப்பர்ல அப்படிலாம் எழுதுறான். நடந்தது என்னன்னா, அந்த ராய் இறந்து போறார். 3 நாள்ல அவருக்கு காய்ச்சல், அவருக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, அவர் மனைவி இறந்து போறாங்க. அடுத்த 10 நாள்ல பிரிஸ்பேனுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு நகர்ல இருக்கக்கூடிய குதிரைகள்ல 20 குதிரைகள் இறந்து போகுது. அப்பதான் பதட்டம் வந்து என்னமோ வேற நடக்குது, குதிரையும் சாகுது, கூட இருக்க மனுஷனும் சாகுறான் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்ச வைரஸ் தான் ஹென்ட்ரா அப்படிங்கிற வைரஸ். அதுக்கு அங்க ஆஸ்திரேலியால இருந்து அங்க பாலினேஷியன் ஐலண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்தோனேஷியா, சிங்கப்பூர் வரைக்கும் வர இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பெரிய அளவுல மரணங்கள் வரல, அப்படியே அது அடங்கி போயிடுச்சு. வேக்சின்லாம் கண்டுபிடிக்கல அதுக்கு. அப்போ அதுவாகவே அந்த வைரஸ் வந்து தன்னிலைப்பட்டுச்சு. மெர்ஸ் அப்படிதான், நிஃபா அப்படிதான். நிஃபா மெர்ஸ் மிடில் ஈஸ்ட் வைரஸ் இருக்க, அப்போ சவுதி அங்கெல்லாம் வந்து பல மரணங்களை கொடுத்துச்சு. நிஃபா வைரஸ் எல்லாரும் சொன்னா ஒவ்வால இருந்தானா வருது, இந்த ஒவ்வாலையே காலி பண்ணி போடுதுனானுங்க. மொத்த ஒவ்வாலையும் காலி பண்ணிட்டானா எவ்வளவு புத்திசாலி பாரு நம்ம ஆளுங்க. ஒவ்வாலா வந்து நோயை வந்து தூண்டு போயிட்டு போச்சு. நமக்கு முன்னாடியே பல மில்லியன் வருஷமா அது வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் எல்லா மனிதர்களையும் அது கொண்டுட்டா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிக்கணும், எப்படி ஒவ்வால் வந்து நிஃபா வைரஸை கொண்டு வந்து கொடுத்துச்சு. வைரஸ் அப்படின்னு ஒரு மலையாள படம் வந்துச்சு, அதை பார்த்தேன், ரொம்ப அருமையான படம். கோவிட் காலத்தில் நிறைய பேர் பார்த்தாங்க அந்த படத்தை. அந்த நிஃபா வைரஸ் எப்படி வந்தது அப்படின்னா, இந்தோனேஷியா காடுகள்ல இருக்கக்கூடிய பழந்தினி வௌவால்கிட்ட இருந்து தான் அது வந்துச்சுன்னு அறிக்கை. இந்தோனேஷியா காடுல இருக்க பழந்தினி வௌவால் ரொம்ப வருஷமா அங்க இருக்கு. ரொம்ப வருஷம்னா 30-40 ஆண்டுகளா இருக்குது. அவ்வளவு வருஷமா ஒண்ணும் பண்ணாது, திடீர்னு எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வைரஸ் வந்து துப்புது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த இந்தோனேஷியா காட்டுல ஒரு பெரிய மைனிங் ப்ராஜெக்டுக்காக அந்த காட்டை அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. கீழே இருக்கக்கூடிய கனிமங்களை எடுக்கணும், அப்போ அந்த காட்டை அழிக்கணும். காட்டை அழிக்கணும்னா என்ன பண்றது, மொத்தமா எரிக்கணும்னு முடிவு பண்ணி எரிக்கிறாங்க. மொத்த காடும் பற்றி எரிகிறது. நம்ம வீடு பத்தி எரிஞ்சதுன்னா நம்ம எப்படி லபோ திபோன்னு அடிச்சுட்டு இருக்கிற தட்டுமுட்டு ஜாமான் குழந்தைகளை தூக்கிட்டு வெளியே ஓடுவோம் இல்லையா? அதே மாதிரி அதுக்குள்ள இருந்த பல லட்சம் வௌவால்கள், அங்க குடியிருந்த வௌவால் அந்த வெம்மை தாங்காது பதறி நிலப்பரப்புக்கு வருது. அதுக்கப்புறம் வந்த வௌவால் இருக்கு இல்லையா, நிலப்பரப்புக்கு வந்த வௌவால்ல அது வாயில இருந்த உமிழ்நீர்ல இருந்த வைரஸ் தான் ஒரு மனிதனை தாக்கக்கூடிய மரபணு மாற்றம் பெற்ற வைரஸா மாறுது. நம்ம மருத்துவர்களுக்கு தெரியும், உடல்ல ஒரு திடீர் தீவிர நிலை வரும்போது ஏற்படக்கூடிய
மாற்றங்கள், நிறைய நொதிகள், ஹார்மோன்கள், சுரப்புகள் வந்து அட்ரிலின் மாதிரி படபடன்னு சுரக்கும் உயிர் காக்கணுங்கிறதுக்காக. அந்த உயிர் காக்கணும்னு சுரக்கக்கூடிய சுரப்புகள் அன்இன்டெண்டட் எஃபெக்ட் நம்ம உடம்புல கொடுக்கும். எதிர்பாராத நமக்கும் தெரியாத மாற்றங்களை உருவாக்கும். அப்படி உருவாகின மாற்றத்துல தான் அந்த வைரஸ் நம்மளை தாக்குச்சு. அப்ப பிரச்சனை வௌவால் கொடுத்துச்சா எரிச்ச நம்ம கொடுத்தோமா? இதைத்தான் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. உகான்ல இருந்து வந்துச்சுன்னு நம்மள எத்தனை பேர் சீனாக்காரனை திட்டிருப்போம். எவ்வளவு பேர் சீனால அவன் போய் கண்ணாமண்ணான்னு திங்கிறான்டா, எலியும் பூனையும் திங்கிறான், பாம்பை திங்கிறான், அதனாலதான் வருது அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அந்த வைரஸ் உருவானதா, உருவாக்கப்பட்டதா, பிள்ளையாக கசிந்ததா, வேறு பயோவார்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது திருடி வெளியே வந்துச்சா, பல வல்லரசுகள் இணைந்து செய்யக்கூடிய சூழ்ச்சியா நமக்கு தெரியாது. அவையும் அத்தனையும் கான்ஸ்பிரசி தான். ஆனா ஒரு விஷயம், மனிதனோட இன்வால்மெண்ட்ல தான் அது நடக்கு. தானா நடந்துச்சோ இல்ல தெரியாம நடந்துச்சோ, பிழையாக நடந்துச்சோ, எதுவா இருந்தாலும் அதற்கான காரணம் நாம் தான். தனியா ஒரு அங்க உகான்ல இருக்கக்கூடிய சீனால உள்ள மார்க்கெட்ல இருந்து கசிஞ்சிருச்சு, அதை தின்னதால வந்து மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அப்ப என்ன பிரச்சனை இங்க நடக்குன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது. வெகு சிலர் மட்டும் ஒரு 5-6 நாளா நம்பர் கூடிக்கிட்டே இருக்க அப்படின்னு மாஸ்க் போட்டிருக்காங்க. சில பேர் தாடைக்கு வழக்கம் போல போட்டிருக்காங்க, சில பேர் வந்து மூக்குக்கு போட்டிருக்காங்க. இதே மாதிரி இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனா நம்பர் கூடிக்கிட்டே இருக்கு. எல்லா இடமும் உலகம் முழுக்க இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குது. இது நின்றுமா போயிடுமா யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு தீவிர நிலையை கொடுக்கக்கூடிய வைரஸாக இது இப்போதைக்கு இல்லை. நிச்சயமா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய திரள் நோய் காப்பை நோக்கி நாம கொஞ்சம் நகர்ந்திருக்கோங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அது நேரடியாகவோ நிறைய வேக்சினேட் பண்ணதுனாலயோ இயல்பாக அந்த வைரஸினுடைய திறன் குறைஞ்சோ கண்டிப்பா ஒரு திரள் நோய் காப்பு வந்து இப்ப ஜனவரியில வந்த ஒமிக்ரான், அதுக்கப்புறம் ஒமிக்ரானுக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்த டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே பெரிய தீவிர நிலையை கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆறவங்க ஒரு காய்ச்சல், ஒரு ட்ரைனஸ், ஒரு சின்ன இருமல், ஒரு சோர்வு, அவ்வளவுதான். வெகு வெகு சொற்பம் தான் வந்து தீவிர நிலைக்கு. ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் தான் வேர்ல்டு முழுக்க இருக்கு. அதனால ஓரளவுக்கு இதனுடைய பிடி கொஞ்சம் தளர்ந்திருப்பதாகத்தான் நம்ம கருதுறோம். சரி, இதோட நின்றுமா, இனிமேல் பிரச்சனை இல்லையா அப்படின்னா, சூழலியலாளர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இனி இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் தான். இனி இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் தான். இப்போ லீவ் விட்டுருக்காங்க, கோவிட் நமக்கு கொஞ்சம் லீவ் விட்டுருக்கு. மேபி திரும்ப அது எக்ஸாம் எழுதுனாலும் எழுதும், மேற்படிப்பு படிக்கலாம், முனைவர் பட்டம் படிக்கலாம், தெரியாது. எத்தனை பேர் அப்படி வரலாம்? கோவிட் குடும்பம் மட்டும் வருமா? எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. அந்த எண்ணிக்கை தான் கொஞ்சம் பயமுறுத்துது. ஜூனோட்டிக் வைரஸ் அப்படிங்கிற இனத்தை சார்ந்தது, அதாவது விலங்கிலிருந்து மனிதனுக்கு வரக்கூடியது. கிட்டத்தட்ட நம்ம தொற்று நோய்கள் 50-60% விலங்கு வழியா வர்றதுதான். அதுல இது மாதிரியான ஜூனோட்டிக் வைரஸ்கள் வந்து இனி எவ்வளவு வரலான்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. எத்தனை எண்ணிக்கை தெரியுமா? யாராவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? 6,30,000 வைரஸ் வரலாமா. அதுல 950 வைரஸ் வந்து ஸ்டெடியா மனிதனை தாக்கக்கூடிய அத்தனை தகவமைப்பும் கொண்ட வைரஸ்கிறான். எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். விளையாட்டு இல்லை நண்பர்களே. நமக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மனித இனத்துக்கே ஒரு இது என்னன்னா, அந்த நோய் தலைவிரிச்சு ஆடும்போது நமக்கெல்லாம் இருந்த பயம், அச்சம், பதட்டம், அந்த நேரத்தில் இருந்த விழிப்புணர்வு அத்தனையும் டமால்னு தொலைச்சிருவோம். அதுக்கப்புறம் ஆடுற ஆட்டத்தை அப்படின்னு எந்த விதத்திலையும் கவலைப்படாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டமா நம்ம இருந்து கொண்டிருக்கோம். நண்பர்களே, அச்சம் வேண்டியதில்லை, ஆனால் விழிப்புணர்வு வேண்டும். அச்சம்னா என்னன்னா, அர்னால்ட் கிளாஸ்மேன் அவர் சொல்றாரு, அச்சம் என்பது அறியாமையின் நிழல், the shadow of ignorance அப்படிங்கிறார். அந்த நோயை பத்தி தெரியாம இருக்கும்போது அச்சப்படலாம். இப்ப நோயை பத்தி தெரிஞ்சாச்சு, இப்ப என்ன இருக்கணும் தெரியுமா? விழிப்புணர்வு இருக்கணும். வரட்டும், வந்தாலும் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் என்ன செய்வேன் என்கிற சிந்தனை தான் நமக்கு வரும். எப்படியான சிந்தனை வேணும்? இந்த வாழ்வு ஒரே வாழ்வு, நாம் மிகச்சிறப்பா வாழ்ந்தாக வேண்டிய ஒரு பயிற்சியில நம்ம இருக்கோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, யாரை தாக்குகிறது இந்த ஜூனோட்டிக் வைரஸ்?
படிச்சு படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த டெல்டாவினுடைய தீவிரம் வரும் பொழுது, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வரும்போதெல்லாம் ஒரு அறிக்கை சொல்லிட்டே இருப்பாங்க. மருத்துவர்களுக்கு மட்டுமே ஒரு தெரிந்த ஒரு சொல், அநேகமா கோமார்பிடிட்டிஸ் அப்படிங்கிற சொல்லை அத்தனை அரசியல்வாதியும் அத்தனை பேரும் அதை பேசிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மாலை சாயந்தரம் ஆனா ஒரு ஹெல்த் மினிஸ்டரும் ஒரு செக்ரட்டரியும் வந்து டிவியில வந்து இன்னைக்கு செத்து போனவங்க 56 பேர், அதுல 52 பேருக்கு கோமார்பிடிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்கை வாசிப்பாங்க. அவ்வளவு பேரும் பக்கத்துல உள்ளவங்கலாம் தெரிஞ்சவங்க எல்லாம் போன் பண்ணுவாங்க, கோமார்பிடிட்டிஸ் சொல்றாங்கடா, எங்க டாக்டர் அது வரைக்கும் அந்த வார்த்தையை போட்டதே இல்லையே அப்படிலாம் கேட்டவங்க இருக்காங்க. ஆரம்பத்துல கோமார்பிடிட்டிஸ் அப்படிங்கிற துணை நோய்கள் அல்லது இணை நோய்கள் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், வகை வகையான புற்றுநோய்கள், இதுதான் மேஜர் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இதுதான் கோமார்பிடிட்டியா இருந்துச்சு. யாருக்கு இவையெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குதோ அவர்களுக்கு தான் வந்து இந்த நோயினுடைய தீவிரம் அதிகமாகுது. இன்னைக்கு மட்டும் இல்ல நண்பர்களே, பிளேக் காலத்துல இருந்து, பிளேக் காலத்துல சக்கரை நோய் பத்தி பெருசா தெரியாது. ஆனா அப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, குழந்தைகள் எதிர்பார்த்தல் குறைந்திருக்கிற வேறு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அது அதிகமா பாதிச்சு. மர்ஸ் அப்படிதான், ஹென்ட்ரா அப்படிதான், அத்தனை இதுக்கு முன்னாடி வந்த நிஃபா எல்லாமே யார் ஒருவருக்கு நோய் எதிர்பார்த்தல் குறைவா இருக்கோ, யார் ஒருவருடைய கோமார்பிடிட்டி கட்டுப்பாடில் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கொஞ்சம் தீவிரமா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குழந்தைகளை வந்து நீட் படிக்க வைப்பேன், ஜேஇ படிக்க வைப்பேன் அப்படின்னு தலைகீழ கட்டி தொங்க விட்டு படிக்க வைக்கிறத விட, அது படிக்க வைக்கிறவங்க படிக்க வைக்கட்டும், ஆனா அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா அவர்களை எதிர்பார்த்தல் மிக்க மனிதர்களாக உருவாக்குவது, மிகச்சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு கொண்டு வர்றதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, ஏற்கனவே சர்க்கரை வியாதியில இருக்கிறவங்க, இரத்த கொதிப்புல இருக்கிறவங்க அதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. ரொம்ப அவலமான புள்ளி விவரங்கள் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 9 கோடி பேர் வந்து மக்கள் இருக்கணும்னு வச்சுக்கோம். கிட்டத்தட்ட 10% 12% டயபெட்டிக். 1 கோடி பேர் டயபெட்டிக் இருக்காங்க. சும்மா நேரடியா எடுத்துக்கிட்டோம்னா அது ரைட்டு, 1 கோடி பேர் டயபெட்டிக். அந்த 1 கோடி பேர்ல எத்தனை பேரையா கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க? ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. NFHS டேட்டாலாம் அப்பதான் வெளியே. என்ன சொல்றாங்க தெரியுமா? வெறும் 10.3% தான் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? 90 லட்சம் பேருக்கு வந்து எப்ப பிளட் எடுத்து பார்த்தாலும் விராட் கோலி ஸ்கோர் மாதிரி தான் இருக்கு. 234 சார் நாட் அவுட், 360 நாட் அவுட், அப்படிதான் வச்சிருக்காங்க. எப்ப கேளுங்க, நேத்து சார் ஊர்ல இருந்து தர்மபுரில இருந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க, அது எவ்வளவு பெரிய இமாம் பசந்த் தெரியுமா? அதை சாப்பிடாம இந்த வாழ்ந்தான செத்தான நான் சாப்பிட்டேன் சார். மைசூர் பாகு அவ்வளவு அழகா இருக்கு, அதை விட்டுட்டு எப்படி சார் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தினம் ஒரு காரணம் இருக்கும். காப்பில அவங்க போட்டு கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி சக்கரை போட்டு கொடுத்தா வேண்டாம் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி சர்க்கரையை கட்டுப்பாடு இல்லாமல் வைத்திருப்பவர்கள் 90 லட்சம் பேர் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மட்டும் தான் நான் சொல்றேன். சரி, என்ன பண்ணிருப்பது? சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் ஒரு வியாதியே கிடையாது, எல்லாம் வந்து இந்த இன்சுலின் விற்கிறவனும் இங்கிலீஷ் பத்துக்காரங்கெல்லாம் பொய் சொல்லி ஒரு வியாதியே இல்லைன்னு ஒரு கூட்டம் தெரியுது. அது தெரியட்டும், அது சிம்மன்சியில கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருப்பாங்க, மாற்ற முடியாது. சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டில் என்ன மருத்துவம் எடுத்துக்கோ, சித்த மருத்துவமோ, ஆயுர்வேதமோ, நவீன மருத்துவமோ, வர்ம மருத்துவமோ, தொடு சிகிச்சை என்ன வேணாலும் எடுக்கும், ஆனால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். அந்த கட்டுப்பாட்டில் வைக்க தவறிவிட்டு நோயே இல்லை அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு விரல் இருக்காது, இல்லைன்னா கிட்னி இருக்காது. அப்படி ஒரு சூழல்ல தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்காங்க. இந்த 90 லட்சம் பேர்ல மருத்துவம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய புள்ளி விவரம் 30% பேர், கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளியில 30% பேர் அவர்களுடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல மாரடைப்பையோ சிறுநீரக நோயையோ பக்கவாதத்தையோ பெறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வயோதிகம் கூடிக்கொண்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் 50 வயது, நம்ம நம்ம சுதந்திரம் அடையும் போது 37 சராசரி ஆயுட்காலங்கிறது 37. போன ஒரு 2 மாசம் 1 மாசம் முன்னாடி வந்துச்சா எவ்வளவு சராசரி ஆயுட்காலம் தமிழ்நாட்டுக்கு தெரியுமா? 73 வந்தாச்சு. சராசரியா 73னா 80 85 மிகச்சிறப்பா நிறைய பேர் நம்மகிட்ட இருப்பாங்க.
அப்ப 85 வயது வரைக்கும் வாழ வேண்டிய ஒரு நபர் 35 வயதுல சக்கரை வியாதி வந்து அது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தா உறுதியா அவர்களுடைய வாழ்நாள்ல ஏதோ ஒரு சிக்கலை எடுப்போம். கோவிட விட்டுருவோம், ஜூனோட்டிக் வைரஸ் விட்டுருவோம், சக்கரை இட்செல்ஃப் எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கும். வாழ்நாள்ல ஒரு தடவை மாரடைப்பு, ஒரு தடவை புற்றுநோய். இந்த ஒரு தடவை மாரடைப்பு தாண்டிடுவோமா இல்ல ஒரு தடவை புற்றுநோய் வந்து தாண்டிடுவோமா நம்மளால சொல்ல முடியாது. 30% பேர்னா இன்னைக்கு டேட்டால 90 லட்சத்துல 30 லட்சம். இந்த நம்பரை எப்படி நான் சொல்றேன்னா, திட்டக்குழுல இருக்க அங்க நாங்க நிறைய நம்பர்ஸ பாக்குறோம். ஒரு டிஸ்கஷன் வந்தது. அந்த டிஸ்கஷன்ல 500 படுக்கை உள்ள டயாலிசிஸ் உள்ள ஒரு மருத்துவமனை அவசியம் என்று மூத்த மருத்துவர்கள், செயலர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் பேசுறாங்க. சென்னையில் அப்படி ஒண்ணு கட்டணும். 500 பெட் உள்ள டயாலிசிஸ் உள்ள யூனிட்டா? என்னப்பா எதுக்குப்பா 500? ஒரு டயாலிசிஸ் வச்சு ஒரு நாளைக்கு 6 பேஷண்ட பண்ணலாம். 3000 பேரை ஒரு நாள்ல பண்ற அளவுக்கு நமக்கு அப்படின்னா அப்பதான் இந்த டேட்டா சொன்னாங்க. என்ன சார் பேசுறீங்க? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து டயபெட்டிக் உடைய செக்யூல் எதர் ரீனல் டிசீஸ் ஆர் இதுல வரப்போறான். எத்தனை பேரால நவீன மருத்துவமனையில ஒரு தனியார் மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்? அப்ப நமக்கு டயாலிசிஸ் வேணும்னு சொல்றாங்க. நினைத்து பார்த்தால் பதட்டமாக இருக்கிறது நண்பர்களே. அப்ப நம்ம வந்து தெரிந்த ஒரு நோயை கட்டுப்பாட்டில் வைக்க தவறுறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்துல எதுவும் கிடையாது. மிக மிக கவனமா இருக்கணும். இந்த ஜூனோட்டிக் வைரஸினுடைய தாக்கம் உலக அளவுல புள்ளிவிவரங்கள் நிறைய ஜேர்னல்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப திரும்ப அவங்க சொல்றது உலகம் முழுக்க, இங்க மட்டும் இல்ல, யார் வந்து ஒரு அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறைவா இருக்கோ அவங்க தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இல்லைன்னா வயோதிகத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, இத்தாலியில வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தப்ப கொய்யான்னு ஆம்புலன்ஸ் போக இறந்து போனவங்க எல்லாம் எடுத்துட்டு போனது பார்த்திருப்போம். இங்கிலாந்துல மிக தீவிரமா கொத்தா செத்தவங்க, இப்ப அவங்க எல்லாம் இறந்து போனவங்க எத்தனை பேரு, அவங்களுடைய அட்டாப்சி ஸ்டடிஸ் ரிப்போர்ட் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? வயோதிகத்துல 85 வயசு 90 வயசுல இம்யூனோசெனசன்ஸ் அப்படிம்பாங்க, ப்ரோக்ரெசிவ் ரிக்ரடேஷன் ஆஃப் இம்யூனிட்டின்னு பேரு. அதாவது வயதாகும் போது மெல்ல மெல்ல நோய் எதிர்ப்பாற்றல் குறையக்கூடிய தன்மையில அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த வைரஸ் வந்த உடனே விருலண்டா வந்து அதனுடைய ஸ்பைக் புரோட்டீன் தாக்கி இறந்து போயிருக்காங்க. இப்ப அந்த வைரஸே அதனுடைய தன்மையை குறைத்திருக்கிறது. இன்னொரு ஹர்ட் இம்யூனிட்டியில ஒரு 30-40% பீப்புளுக்கு மேல வளர்ந்த நாடுகள்ல 70% வரைக்கும் வேக்சினேட் பண்ணதுனால அதனுடைய வைரஸுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எப்பொழுதும் ஒரு வைரஸுக்கும் நம்ம வேக்சின் தேடிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா பிறந்தவொடனே 5 லிட்டரையும் உருகிட்டு இன்னொரு வேக்சின் பிளட்டுக்கு வந்து ஏற்றி விட வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் வரலாம். அதை நோக்கி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்படி மொத்த பிளட்டையும் உறிஞ்சிட்டு மொத்தமா ஒரு நல்ல ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் மாதிரி ஒண்ணு உள்ள விட்டோம்னா எந்த வைரஸ் வந்தாலும் சரி பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எதிர்ப்பாற்றலை மிகச் சிறப்பாக வைத்துக்கணும். உடல் நோய் எதிர்ப்பாற்றலை சிறப்பாக வைத்துக் கொள்ள நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிசீஸை கண்ட்ரோல்ல இருக்கணும். சக்கரை வியாதியா இருந்தாலும் சரி, ரத்த கொதிப்பா இருந்தாலும் சரி, புற்றுநோய்க்கான சிகிச்சையில் இருந்தாலும் சரி, நோயை கட்டுப்பாட்டில் வைப்பதும் தலையாய காரியம். எப்படி? அடுத்த கேள்வி. நமக்கு இருக்கிற ஒற்றை வாழ்வுல, அந்த ஒற்றை நலத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு சூழலை சரியாக வைத்துக் கொள்ளணும், இயற்கையை சரியாக பரிமாறிக்கணும், கண்டிப்பா பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா நம் உடலை எப்படி பார்த்துக் கொள்ளும், நம் உடலை சரியாக எதிர்ப்பாற்றலை எப்படி சரியா வைத்துக் கொள்ளும்? முதல் புள்ளி உணவு தான். உணவிலிருந்துதான் அத்தனையும் தூங்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்துதான் எதிர்ப்பாற்றலை மிகச் சிறப்பா வைத்துக் கொள்ள முடியும். காலையில் இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவையா நம்ம எடுத்து பார்ப்போம். காலையில் எடுக்கக்கூடிய முதல் காஃபி, தேநீர், இதுல இருந்து ஆரம்பிப்போம். மனோகர் சார் பேசும்போது என்கிட்ட பக்கத்துல முதல் கேள்வி அதுதான், காஃபி குடிக்கூடாது எங்கேயோ பேசிக்கணும். அப்படி பேசுற மாதிரி ஞாபகம் இல்லை, ஏன்னா எனக்கே காஃபி பிடிக்கும். அவர்கிட்ட வந்து கேட்டார், சார் நான் காஃபி குடிப்பேன் சார். காஃபி குடிங்க சார், 1-2 தப்பு இல்லை. அப்படி வந்து நம்ம ஆனா எப்படி குடிக்கணுங்கிறத நமக்கு தெரியும். தேநீர் மிகச்சிறப்பான ஒரு பானம், சந்தேகமே இல்லை. ஆனா தேநீரை எப்படி செய்யணும், எப்படி குடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு தேநீரை, அது வேண்டாம், தேநீரை பத்தி பேச வேண்டாம். தேநீர்ல வந்து மிகச்சிறப்பான பல சத்துக்கள் இருக்கிறது. தேயிலையே ஒரு மருத்துவ பானம் தான். சீனால வந்து இங்கிலீஷ்காரன் போறான், குடிச்சு பாக்குறான், அங்க இருக்க கஷாயமாகத்தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல கஷாயம் சார், இதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த குளிர்ல எல்லாம் உடம்பு சோர்வாகாது,
தெம்பா இருக்கிறதுக்கு எங்களுடைய மலைப்பரப்புகள்ல நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி சீனர்கள் கொடுத்தாங்க. அவன் குடிச்சு பார்த்தோம், இது மருந்து மாதிரி இல்லையே, இது பயங்கர உற்சாகமா இருக்குமே. நம்ம யோசிச்சதனோட விளைவுதான் இங்க இருக்கக்கூடிய சேர்வராயன் ஹில்ஸா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் நமக்கெல்லாம் மழை கொடுத்திருக்கிற கொண்ட ஒரு சோலை மலை, சோலை ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சு, சோழமண்டல காடுகளை அழிச்சு அத்தனையும் தேநீர் காடுகளாக்குனாங்க. அது வேற விஷயம் விடுவோம். அந்த தேநீர்ல அதுல இருக்கக்கூடிய பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிமோ தாவரவியல்ல எதிர்ப்பாற்றலை கொடுக்கறதுல இருந்து, சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல இருந்து, புற்றுநோயை வளர விடாமல் தடுக்கிற வரைக்கும் தேயிலையில சத்து இருக்கு. ஆனா எப்படி இருக்கணும்னா, தேநீர் போடும்போது ஒரு 2 ஸ்பூன் இலைய போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு லேசா கொதிக்க வச்சு ஒரு 3 நிமிடம் இல்லைன்னா நல்லா தரதரன்னு கொதிக்கிற வெந்நீர்ல தேயிலையை போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிடத்துக்கு அப்புறம் வடிச்சு குடிச்சு அதுக்கு பேர் தான் தேநீர். நாங்க பால் கொதிச்சும் போது அதுல கொண்டு தேயிலையை போட்டு அப்படியே கருஞ்செம்மை நேரத்துல மலபார் ஜுவல்லரியில இருக்க ஜுவல் மாதிரி அது மாறணும்னு ஒரு அம்மா சொல்லிச்சுட்டு, அப்படி இருந்தாதான் சார் டீ டேஸ்டா இருக்கும். சில பேர் நான் டீ போட்டுட்டு அது மேல பாலை ஊத்தி அப்படிதான் குடிப்பேன். ஒரு நல்ல புரிஞ்சுக்கணும், தேயிலை கஷாயத்துல நீங்க கொண்டு போய் பாலை ஊத்தினீங்கன்னா, ஒருத்தர் இழுத்துட்டு இருக்கும்போது வாயில கடைசியா பால் ஊத்துவாங்க, அவர் டக்குன்னு போயிடுவார். அது மாதிரி அந்த தேயிலை கஷாயத்துல பாலை ஊத்துனா தேயிலை செத்து போயிடும், அதனுடைய பல நல்ல குணங்களை அது இழந்துடும். அப்ப தேநீர் அப்படின்னா அது டைரக்டா பிளாக் டீ தான் தெரியும். அதுல போய் வெள்ளை சர்க்கரையை போடுறது, அதுல போய் எதை தேயிலையை வெறுமன தேநீராக அப்படி காய்ச்சி அந்த கஷாயமா குடிங்க. அது ஒன்னே போதும், நமக்கு பல வகையில உடலுக்கு நல்லது. நம்ம பழகிட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.